எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எப்படி என்னோட குக்கிங் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்றேன் அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குக்கிங் வீடியோ ஷூட் பண்றதுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட பேக்ரவுண்டை கொஞ்சம் அழகா காட்டுறதுக்காக வாங்கினது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாம். அதுக்காக தான் வாங்கினேன். இது டோட்டலா 8 பிளான்ஸ் நாங்கள் வாங்கினோம். ஒன்று 20 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஆன்லைனில் தான் வாங்கினோம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்னோட குக்கிங் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு கிளாஸ் பவுல், அப்புறம் இந்த உட்டன் ட்ரே, அதுக்கப்புறம் இன்னொரு லார்ஜ் மிக்சிங் பவுலும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பர்பஸ்க்காக வாங்கினது தான் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய அந்த பவுலில் பிளேட்டில் பண்ணால் அவ்வளோவா அழகாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பிளேட்டில் ரிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ அந்த அளவுக்கு அழகாக இருக்காது. ஸோ அதுக்காக வீடியோ பர்பஸ்க்காக வாங்கினது தான் இந்த ட்ரேவும் இந்த கிளாஸ் பவுலும். இதோட லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிச்சன் கொஞ்சம் பெரிய கிச்சன் தான். ஆனால் இவ்வளோ பெரிய கிச்சனுக்கு 2 லைட் போடுற மாதிரியான ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் பின்னாடி லைட் போடலை, உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன், நீங்கள் வெளிச்சத்தை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருட்டாக இல்லாமல் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறனால வீடியோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் இப்போ பக்கத்தில் காமிக்கிறேன். இது இப்போது லைட் போடலை, கிச்சனில் இருக்கக்கூடிய லைட் வச்சு அதோட வெளிச்சத்தில் வர்ற வீடியோ தான் இது. இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் வெளிச்சமாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது மட்டர் ரைஸ் தோசை மாவு தான். காலையில் தான் ரெடி பண்ணேன். ஸோ வீடியோ சீக்கிரமாக வரும். இந்த லைட் பார்த்திங்கன்னா 2 கலரில் வரும். ஒயிட், அப்புறம் எல்லோ, மறுபடியும் ஒயிட், அப்புறம் ஆஃப் ஆகிடும். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான பொருள் இந்த ஃபோன் ஸ்டாண்டு தான். நான் காட்டுறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்டாண்டோட ஃபீச்சர் இதை நீங்கள் 7 அடிக்கு மேலேயே நீங்கள் ஸ்டாண்டை தூக்கி உங்களோட வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு 5-5.5 அடி இருந்தாலே போதும். இதை நான் உங்களுக்கு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக வச்சு இதை அப்படியே உங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சு நீங்கள் டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டை சுருக்கி நீங்கள் உங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சு கூட எடுக்கலாம். ஹெட்டை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸ் கூட எடுக்கலாம். நான் மோஸ்ட்லி ஸ்டாண்டை கீழே வச்சு ஸ்டாண்டை இந்த மாதிரி கீழே வச்சு 2 ஸ்டெப்புக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். என்னோட வீடியோஸ் மோஸ்ட்லி இந்த ஆங்கிளில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ரெகுலராக குக்கிங் வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் லேண்ட்ஸ்கேப் மோடில் என்னோடய ஃபோனை வச்சு எடுப்பேன். நீங்கள் அப்படியே டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் வீடியோ இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஷார்ட்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா பின்னாடி இங்கே தெரிகிற நாபை நீங்கள் லூஸ் பண்ணி ஃபோனை இந்த ஆங்கிளுக்கு மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாண்டோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல குவாலிட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு தேவை ஒரு 4K கேமரா தான். 4K கேமராலாம் நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல கேமரா இருக்கிற ஃபோன் அப்படின்னா இந்த ஐஃபோன் தான் சொல்லுவேன். ஐஃபோன் அப்படின்னா உடனே 1,50,000 அந்த ரேஞ்சில் எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்காதீங்க. நாங்கள் இந்த ஐஃபோன் வாங்கி ஒரு 2.5 வருஷம் பக்கத்தில் இருக்கோம். இது ஐஃபோன் 10. இப்போ ஐஃபோன் 17 இருக்குது. ஸோ இது ஐஃபோன் 10. இது ரொம்ப பழைய ஃபோன் தான். இந்த ஐஃபோன் 10 நாங்கள் 15,000 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். 15,000க்கு தான் வாங்கினோம். அந்த 15,000 ரூபாய்க்கு நீங்கள் புதுசாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனே வாங்கியிருக்கலாமே, வீடியோ குவாலிட்டி நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. பட் அதான் கிடையாது. நம்ம இந்த ஐஃபோனில் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ குவாலிட்டி எதுலேயுமே கண்டிப்பாக வராது. ஸோ நாங்கள் இந்த ஃபோன் வாங்கினதுக்கு காரணமே இது 4K 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்க்கு எடுக்கும். வீடியோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக இந்த ஃபோனில் தான்
வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய குக்கிங் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து செகண்டில் தான் நாங்கள் வாங்கினோம், ஆன்லைனில் தான் வாங்கினோம். ரீஃபர்பிஷ்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய ஃபோனை வந்து அவங்க ஸ்பேரெல்லாம் மாற்றி கொஞ்சம் புதுசு மாதிரி கொடுப்பாங்க. இதில் ஷூட் பண்ணுற குக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்து வீடியோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன். நான் எப்படி ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாகவே நான் காமிக்கிறேன். நம்ம இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திணை அவல் வச்சு ஒரு சின்னதாக ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் செட் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்டாண்டில் ஃபோனை வந்து நான் செட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா வெளிச்சத்துக்காக அந்த குட்டி லைட்டுமே நான் அந்த மிக்சிக்கு மேலே வச்சுருக்கிறேன் வெளிச்சத்துக்காக. பக்கத்தில் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டவ் பக்கத்தில் இந்த மாதிரி ஃபோன் கேமரா வச்சுட்டு நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போது வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை அழகாக ஒரு பிக்சர் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோட்டோஷாப்காக தம்ப்நெயில் பிக்சர் எடுக்க போகிறேன். எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-10 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு எனக்கு அதில் எது பெட்டராக தோணுதோ அதுலேருந்து நான் ஒன்று சூஸ் பண்ணி தம்ப்நெயிலாக நான் வந்து வச்சுப்பேன். இப்போது கிச்சனில் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து வீடியோ எடிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்த வீடியோஸை காப்பி பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நான் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் தான் வந்து எடிட் பண்ணுவேன். ஃபோனில் எடிட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய வீடியோஸ் வந்து சிங்கிள் வீடியோலேயே வந்து நான் 7 ரெசிபி 6 ரெசிபி 10 ரெசிபி அப்படின்னு ரொம்ப லென்த்தியான வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபோனில் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் கம்ப்யூட்டரில் ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் எடிட்டிங்க்கு. ஒருவேளை நான் ஊரில் இருக்கேன், எனக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் ஃபோனில் எடிட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். லென்த்தி வீடியோ நான் கம்ப்யூட்டரில் தான் பண்ணுவேன். ஃபோனில் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோன் எடிட்டிங் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நான் அதுக்குன்னே போடுறேன். இப்படி தான் நான் எடிட் பண்ணுவேன். அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நீங்கள் வந்து குக் பண்ணிக்கிட்டே வாய்ஸ் ஓவர் பண்ணுவீங்களா? அதாவது பேசிக்கிட்டே சமைப்பீங்களா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா நான் போடுற மில்லட் ரெசிபி எல்லாமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் டென்ஷனில் வந்து நான் மெதுவாக வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டே வந்து சமைச்சேன் அப்படின்னா லேட் ஆகிடும். ஸோ அது பண்ணவும் முடியாது. ஃபுல்லாக நாய்ஸாக இருக்கும். கோழி கத்தும், பைக் போகும். ஸோ அந்த மாதிரி நிறைய நாய்ஸ் இருக்கும். அதனால் நான் வந்து வீடியோ தனியாக ஷூட் இந்த மாதிரி தான் சவுண்ட் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வீடியோ தனியாக ஷூட் பண்ணிடுவேன். ஷூட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையில்லாத, அதாவது லென்த்தியாக இருக்கிறது இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோன்ற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு, எடிட் பண்ணதுக்கு அப்புறமா 7 ரெசிபிக்கும் சேர்த்து நான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு நான் தனியாக தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். அதை எப்படி பண்ணலான்னா நீங்கள் ஃபோன்லேயும் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த ஜூம் ரெக்கார்டர்
இது வாங்கி வந்து ரொம்ப வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது அவைலபிளாக இல்லை. இது இப்போ கூட அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ லைவாக உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறனால இந்த காலர் மைக் நான் இப்போ போட்டிருக்கேன். இது வந்து ஹோலி லேண்டோட காலர் மைக் தான். இதோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது நான் ஒரு சவுண்ட் இல்லாத ஒரு ரூமுக்கு போயிடுவேன். எந்த நாய்ஸும் இருக்கக்கூடாது, ஃபேன் கூட நான் போட்டுக்க மாட்டேன். அப்போ தான் கேட்குற உங்களுக்கு வந்து எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கும், ஆடியோ வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு ஹாரன் சவுண்டு, இல்லை கீரை விற்கிறது, கோழி கத்துறதுன்னு சவுண்டு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நான் ரெக்கார்டிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுமே வந்து அதுவுமே வந்து இருக்கிற மிஸ்டேக், அப்புறம் அந்த நாய்ஸ் அதெல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த குக்கிங் வீடியோவும் நான் பேசுகிற அந்த வாய்ஸுமே வந்து ரெண்டும் சிங்க் ஆகுற மாதிரி தனியாக ஒரு எடிட்டிங் மறுபடியும் பண்ணணும். அவ்வளோதாங்க. இது வந்து நான் குக்கிங் வீடியோ எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் ஏதாச்சும் விட்டிருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.